மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு போறாப்ல நம்ம விஜய். அந்த நேரத்துல நம்ம காவேரி பாப்பா விஜய் கிட்ட என்ன கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல என்னோட டீச்சரே எனக்கு அம்மாவா வர போறாங்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் விஷயத்த சொல்லுது. இந்த மாதிரி சாரதா பாட்டி தான் சொன்னாங்க அப்படின்னு பேசின எல்லாத்தையுமே சொல்ல, விஜயும் உனக்கு டீச்சரே உனக்கு அம்மாவா வந்தா ஓகேவா அப்படின்னு கேட்க, அப்ப என்னோட அம்மா வரமாட்டாங்களா என்னைய பார்க்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து உன்னோட அம்மாவை நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கிறப்ப வளையகாப்பு நடத்தினாங்க இல்லையா, அந்த போட்டோவை எடுத்து காமிக்கிறாப்புல நம்ம விஜய். என்ன அம்மா என்னோட மிஸ் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு உடனே, அப்படின்னா மிஸ் உனக்கு அம்மாவா வந்தா ஓகே தானே அப்படின்னு உடனே எனக்கு ஓகே தான் அப்படின்னு பாப்பாவும் சொல்லுது. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாப்பாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காவேரி தான் உன்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக ஆரம்பிக்கிறாப்புல. இந்த பக்கம் காவேரியோட அம்மா பிரின்சிபலை பாக்குறதுக்காக இங்க வராங்க ஸ்கூலுக்கு. அதே மாதிரி எப்படியோ பிரின்சிபாலையும் போய் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ பிரின்சிபால் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, பரவாயில்ல காவேரியை கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன், காவேரி இதுக்கப்புறம் அந்த பாப்பா கிட்ட எப்பயும் போல நெருங்கி பழகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன, சாரதா பேசிட்டு வெளியே வரும்பொழுதே கரெக்டா காவேரி வந்துடுறாங்க. காவேரி கிட்ட ஏதோ பொய் சொல்லி நம்ம சாரதா உனக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுது. அதுக்கப்புறம் காவேரி இருந்தாலும் அம்மா வந்து இதைதான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபால் கிட்ட வந்து எங்க அம்மா உங்ககிட்ட என்ன பேசுனாங்கன்னு கேட்க, ஒன்றும் பேசலையே சும்மா தான் வந்தாங்க அப்படின்னு பிரின்சிபாலும் பொய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை கூப்பிட்டு, நீ வந்து சொல்லியிருந்த இல்லையா அந்த பாப்பாவுக்கு அம்மா இல்லைன்னு, பரவாயில்ல அம்மா இல்லாத பிள்ளைய தனியா கேர் எடுத்து பாத்துக்கிறதுனால தப்பு இல்லை, நீ எப்பயும் போல அந்த பாப்பாவை தனியாவே கேர் எடுத்து பாத்துக்க அப்படின்னு பிரின்சிபால் சொல்லிடுறாங்க. நம்ம காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, ஸ்கூல் விட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் காவேரி காவேரி பாப்பாவை கூட்டிக்கிட்டு அப்படியே வெளியில வராங்க கையை பிடிச்சிக்கிட்டு. விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வெளியில வந்து விஜய் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. இப்ப விஜயும் பாப்பாவும் ஷாப்பிங் போறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு 2 பேத்தையும் அனுப்பி வச்சுட்டு காவேரி நேரா வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. விஜயோட தாத்தாவை பார்த்து, ஏன் நீங்க விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தாத்தா வந்து, விஜய்க்கு இன்னும் அவரோட மனைவியோட ஞாபகமாவே இருக்கான், அதனாலதான் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு சொல்றதை கேட்டு காவேரி ஷாக் ஆகுறாங்க. காவேரி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.